ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில். மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர், உற்சவர் பிரகலாத வரதன், தாயார் அமிர்தவள்ளி, தலவிருட்சம் நெல்லிமரம், தீர்த்தம் சக்கர தீர்த்தம், ஆகம பூஜை பாஞ்சராத்திரம், புராண பெயர் தட்சிண அகோபிலம், ஊர் பூவரசன் குப்பம், மாவட்டம் விழுப்புரம். திருவிழா மாத சுவாதி நட்சத்திரம் சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயந்தி. தமிழ் வருடப்பிறப்பு வைகுண்ட ஏகாதசி, புரட்டாசி சனிக்கிழமை, வைகாசி விசாக கருட சேவை, தை மாதம் 5ஆம் தேதி தீர்த்தவாரி. ஸ்தல சிறப்பு: பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்களில் தாயார் மட்டுமே நரசிம்மரை ஆலிங்கனம் செய்து நிலையில் காட்சி தருவார். ஆனால் இத்தலத்தில் நரசிம்மர் லக்ஷ்மியை ஆலிங்கனம் செய்த நிலையில் அருள்பாலிப்பது சிறப்பு. பொது தகவல்: கிபி 3ஆம் நூற்றாண்டில் நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றியதால் ஒரே தூணையே நரசிம்மராக வழிபாடு செய்து வந்துள்ளனர். அதன் பின் பல்லவர்கள் நரசிம்மருக்கு கோவில் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்தனர். இக்கோவிலில் தாயார் ஆண்டாள் சன்னதி தனியாக அமைந்துள்ளது. இங்குள்ள அமிர்தவள்ளி தாயார் அமிர்தத்திற்கு இணையான பலனை கொடுக்க வல்லவள். அதனால்தான் அமிர்தவள்ளி என அழைக்கப்படுகிறாள். பிரார்த்தனை: வாடும் பக்தர்களின் துயரம் துடைத்து அவர்களுக்கும் நலன் தருவதற்காக அவதாரம் எடுத்தவர் நரசிம்மர். அனைத்து கஷ்டங்களும் அனுபவித்து விட்டோம், இனி கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கலங்கி நிற்பவர்கள் உயிர் பிரிய இருக்கும் வேளையில் அருள் பொழிகிறார் நரசிம்மர். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தங்களால் இயன்ற பொருளுதவி அன்னதானம் செய்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். ஸ்தல பெருமை: தென் அகோபிலம். நரசிம்மர் ஹிரண்யனை அழித்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் ஆந்திராவில் உள்ள அகோபிலம் என்றும், முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் பூவரசன் குப்பம் என்றும் கூறுவர். எனவே இத்தலம் தென் அகோபிலம் எனவும் அழைக்கப்படுகிறது. முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நரசிம்மர் இஸ்தலத்தில் மகாலட்சுமியை தனது இடது மடியில் அமர்த்தி காட்சி தருகிறார். அப்போது லக்ஷ்மி முனிவர்களை பார்க்காமல் நரசிம்மரையே பார்த்தார். உடனே நரசிம்மர், நீ முனிவர்களை பார்த்து அருள்பாலிக்காமல் என்னை மட்டும் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று. அதற்கு லக்ஷ்மீர் கோபமாக, நீங்கள் உள்ளது வெப்பத்தை தணிக்க வரும் பக்தர்களையும் காட்டக்கூடாது, எனவே தான் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்றார். அதற்கு பின் நரசிம்மரின் கட்டளைக்கிணங்க லக்ஷ்மி ஒரு கண்ணால் நரசிம்மரையும் மற்றொரு கண்ணால் பக்தர்களையும் பார்த்து அருள்பாலிக்கிறார். சிறப்பம்சம்: நரசிம்மர் தனது மடியில் அமிர்தவள்ளி தாயாரை அமர்த்தி இடது கரத்தால் அணைத்து வலது கரத்தால் அபயமளித்து சிரித்த முகத்துடன் சிறிய சிங்கனாக 12 திருக்கரங்களுடன் விளங்குகிறார். பொதுவாக நரசிம்மரின் உருவம் பெரிய அளவும் தாயாரின் உருவம் சிறிய அளவிலும் அமர்ந்திருக்கும். ஆனால் இத்தலத்தில் ஆணுக்கு பெண் சரி சமம் என்பதற்கிணங்க பெருமாளின் உருவத்திற்கு தகுந்தாற்போல் தாயாரின் உருவம் அமைந்துள்ளது. ஸ்தல பெருமை: பகவான் நரசிம்மர் அகோபிலத்தில் ஹிரண்யன் அளித்த பிறகு உக்கிரம் தணியாமல் அலைந்தார். ஹிரண்யனின் கொடுமைக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து தவமிருந்த முனிவர்கள் நரசிம்மரின் தரிசனம் கிடைக்க வேண்டினார். அப்படி காட்சியளித்த ஸ்தலங்கள் தமிழகத்தில் 8 உள்ளன. இஸ்தலத்தில் கிழக்கே சிங்கரி கோயில், மேற்கே அந்தலி பரிக்கல், வடக்கே சோளிங்கர் சிங்கப்பெருமாள் கோவில், தெற்கே நாமக்கல் சிந்தலவாடி ஆகியன அமைந்துள்ளன. சோளிங்கரிலும் அந்திலியிலும் யோக நரசிம்மராகவும், சிங்கிரியில் உக்ர நரசிம்மராகவும், பூவரசன் குப்பத்தில் லக்ஷ்மி நரசிம்மராகவும் அருள்பாலிக்கிறார் நரசிம்மர். சிறப்பம்சம்: அதிசயத்தின் அடிப்படையில் பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்களில் தாயார் மட்டுமே நரசிம்மரை ஆலிங்கனம் செய்த நிலையில் காட்சி தருவார். ஆனால் இத்தலத்தில் நரசிம்மர் லக்ஷ்மியை ஆலிங்கனம் செய்த நிலையில் அருள்பாலிப்பது சிறப்பு.